எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. குயில் வந்துங்க கூடு கட்டாது. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க. சில பறவைங்க தனக்குன்னு தனி ஸ்டைல் வச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கூடு கட்டும். குருவிங்க வந்து கூடு கட்டுறது வந்து ஒவ்வொன்றும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருக்கும். சிலரெல்லாம் ரொம்ப பிரமாதமாகவே கட்டும். அந்த மாதிரி பார்க்க போனால் இந்த குயில் வந்து கூட கட்டுறதே இல்லைங்க, கூடாவே கட்டுறது கிடையாது. இது என்ன செய்து கூடு கட்டாமல் இருந்தாலும் குஞ்சு பொரிக்கிறதுக்கு, முட்டை இட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்கு அந்த முட்டையை வந்து அடை வைக்கணும்ல. அந்த அடை காக்கிறதுக்கு தன்னுடைய உடம்புல உள்ள வெப்பத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்டாக செலுத்தினாதான் அந்த குஞ்சு வந்து பொரியும். அதுக்காக தன்னுடைய உடம்புல உள்ள வெப்பத்தை அந்த முட்டைக்கு வந்து செலுத்துதுங்க. எப்படி வந்து கூழை வந்து உருவாக்குதுன்னா, முன்ன வந்துங்க ஒரு பள்ளம் ஒன்றா தோண்டும். பள்ளத்தை தோண்டி அதில் வந்து இந்த மக்கக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல, அதுகளை வந்து முன்ன போடுது. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த முட்டைகளை, இதோடைய முட்டைகளை வந்து அழகாக அடுக்கி வைக்கிது. அழகாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மண்ணை போடுது. இப்போ இந்த மக்கக்கூடிய பொருள், இந்த மண், இந்த இது ஹீட்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னுட்டு துல்லியமாக கணக்கு போடுமா. எவ்வளோ மக்கிற பொருள் இருக்குது, மண் எவ்வளவு இருக்குது, அதில் வந்து எவ்வளோ வெப்பம் உண்டாகுங்கிறது அந்த அங்கே உள்ள சூழ்நிலையை, அப்போ உள்ள கால நிலையை வச்சு துல்லியமாக கணக்கு போட்டு தான் அதை வந்து மூடுமா. இவ்வளோ கரெக்டாக பண்ணுறதுனால, இப்படி கரெக்டாக துல்லியமாக வந்து அது வந்து செய்யறதுனால அந்த வெப்பத்தில் அதுக்கு தேவையான முட்டை வந்து பொரிக்கக்கூடிய அளவுக்கு வெப்பத்தில் கரெக்டாக அழகாக்கிறதுனால குஞ்சு வந்து வெளியே வந்துடுமா. தூக்கணாங்குருவிங்க, இந்த தூக்கணாங்குருவி மனுஷனுக்கு நன்மை செய்கிற உயிரினங்களில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த தூக்கணாங்குருவி தாங்க. ஏன்னா இந்த பயிர்களை வந்து ஒரு பூச்சி வந்து தாக்கும், பயிர்களை பூச்சி வந்து தாக்கும். அந்த தாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்க, அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதே இந்த தூக்கணாங்குருவி தான். அதுக்காக இயற்கை வந்து இந்த தூக்கணாங்குருவியை படைச்சிருக்கிறத. இந்த ஊர்க்குருவிட்டு இருக்குங்கள்ல, அதோடைய வம்சத்தை சேர்ந்தது தான் இந்த வந்து தூக்கணாங்குருவிங்க. இதோடைய அளவு, இதோடைய அந்த அமைப்பெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ஊர்க்குருவியை ஒத்தே தான் இருக்கு. இந்த தூக்கணாங்குருவிலையும் வந்துங்க 2 வகை இருக்கு. ஒன்று வந்துங்க அந்த தூக்கணாங்குருவியில் மேல் பகுதி இருக்குல்ல, அது வந்து அடர் பழுப்பாகவும் கீழ்ப்பகுதி வெள்ளையாகவும் மஞ்சளாகவும் கலந்துருக்கும். இந்த மற்றொரு வகை இருக்குல்ல, அந்த தூக்கணாங்குருவி வந்து பழுப்போட வெள்ளையும் கலந்து வெள்ளை கோடுகளாக வந்திருக்கும். இந்த குருவி கூடுங்கிறது வந்துங்க அது வந்து முட்டை இட்டு குஞ்சு பொரிக்கிறதுக்காக, அடகாத்து குஞ்சு பொரிக்கிறதுக்காக கட்டுறது தான் இந்த கூடுங்க. இது வந்து பெரும்பாலான குருவிங்க வந்துங்க புல், இலை, கிளைங்க, தாள்க இது மாதிரி உள்ள இயற்கையான பொருளை வச்சு தான் கூடு கட்டுங்க. குருவிங்க வந்து வீட்டில் வந்து கூடு கட்டினா அது வந்து ஒரு நல்ல அறிகுறின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அது இந்த சிட்டுக்குருவி இருக்குங்கள்ல, சிட்டுக்குருவி கூடு கட்டினா வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் வளமும் பெருகும்னு அதிகமே உண்டு. குருவி கூடு கட்டினா அந்த முட்டையை வந்து அது இட்டு அதை அடகாத்து அதை வந்து பொரிச்சு, அந்த குஞ்சு பொரிச்சு பின்னாடி, முட்டை பொரிஞ்ச பின்னாடி அந்த குஞ்சு கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி அதை கூட்டிக்கிட்டு போகிற வரலையும் அந்த கூடுகளை வந்து பாதுகாக்க வேண்டியது நமது கடமைன்னு சொல்கிறாங்க. குருவி வந்துங்க தென் திசையில் கூடு கட்டினா பொருளாதாரம் மேம்படும்னு சொல்கிறாங்க. அதே தென்மேற்கு திசையில் கூடு கட்டினா குடும்ப உறுப்பினர்களோட ஆயுட்காலம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. பொதுவாகவேங்க ஒரு வீட்டில் குருவி வந்து வீடு கட்டுறது ஒரு நல்ல விஷயம். இந்த சிட்டுக்குருவி வந்துங்க மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது. பல நோய்களை வந்து உருவாக்குறது வந்து கொசுங்க, பல நோய்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் மனுஷரோட தூக்கத்தை கெடுக்கிறதும் அந்த கொசு. இந்த சிட்டுக்குருவிக்கு வந்து உணவே வந்து அந்த கொசுக்கள் தாங்க. கொசு மட்டுமல்ல, அந்த கொசுவோட முட்டை, அந்த புழு, அதெல்லாம் வந்து இந்த சிட்டுக்குருவி வந்து சாப்பிடக்கூடியது.
அந்த வகையில் அதோடைய இனப்பெருக்கத்தை வந்து கம்மி பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமங்க, அந்த சிட்டுக்குருவி கத்துறது கீன்னு கத்துற சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்டு வந்து நம்ம மன அழுத்தத்தை வந்து கம்மி பண்ணுதான். இந்த குருவியோட சவுண்டு மன அழுத்தத்தை கம்மி பண்ணி மன நிம்மதியை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ குருவிகளை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோமுங்க. சரி, இப்போ குருவிகள் சம்பந்தமான ஒரு சின்ன அழகான கதைங்க. அந்த கதையை இப்போ பார்க்கலாங்க. காலையில் அப்போ தான் வந்து விடியுதுங்க. அப்போ தான் விடிஞ்சிக்கிட்டு இருக்கு. விடிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து எந்திரிச்சு தன்னுடைய குழந்தைங்க 2 படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. நல்லா சுகமாக படுத்துக்கிட்டு இருக்கு. பையன் வந்து பாபுங்க, அந்த பொண்ணு பேர் வந்து அபி. இவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா போய் அவங்கள போய் எழுப்புது, பிள்ளைங்களாம் எந்திரிங்க அப்படின்னு. அவன் அந்த பாபு வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு அம்மாட்ட வந்து சவுண்டில் கேட்குறான், என்ன இவ்வளோ நேரமே இன்றைக்கி எந்திரிக்க எழுப்பிடுறீங்க, இவ்வளோ டைம் ஆகலையே, இவ்வளோ நேரத்தில் ஏன் எழுப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சவுண்டை கேட்கும். அது வந்து வாயை வச்சு விரலை வந்து காமிக்குதுங்க. சத்தம் போடாத, மெதுவாக பேசு, மெதுவாக நான் போகிறேன், நீ பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்பல பாபுக்கு வந்து ஒன்றும் புரியல. அபி எந்திரிச்சிட்டாப்புல. எந்திரிச்சிட்டு சரி அம்மா சொல்கிறாங்களே ஏதாவது விஷயம் இருக்குன்னு சொல்லி போட்டு பின்னாடியே வந்து போகிறாங்க 2 பேரும். அம்மா முன்னாடி போகிறாங்க, பின்னாடியே வந்து இவங்க 2 பேரும் போகிறாங்க. போனால் அம்மா வந்து ஒரு ஜன்னல் பக்கத்தில் போகிறாங்க. ஜன்னல் பக்கத்தில் போய் ஜன்னலுக்குள்ளேருந்து வெளியே பார்க்க சொல்கிறாங்க. கை சாடையிலே காமிக்கிறாங்க, அங்கே பாரு வெளியே பாருங்க அப்படின்னு. அப்படி இந்த பிள்ளைங்க 2 பேர் 2 3 ஆர்வமாக பார்க்குதுங்க. பார்த்தா அங்கே வந்து ஒரு 5-6 சிட்டுக்குருவிங்க, 5-6 சிட்டுக்குருவிங்க அங்கே இருக்க தானியங்களை வந்து கொத்தி தின்றுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பிள்ளைங்க இவ்வளவு கிட்டத்தில் சிட்டுக்குருவியை வந்து பார்த்ததே இல்லை. இப்போல்லாம் வந்து சிட்டுக்குருவி பார்க்கறதே ரொம்ப அரிதாக இருக்குல்ல. அதோட இப்போ இவங்க வீட்டில் இவங்க ஜன்னல் பக்கத்தில், ஜன்னலுக்கு அந்த பக்கம் தானியங்களே தின்றுக்கிட்டு இருக்க அழகா ஒரு 5-6 குருவிங்க. இந்த பிள்ளைங்க ஜன்னல் வழியாக போய் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அது வந்து கொத்தி தானியங்களை திங்கிறதும், அந்த குருவி இடையில ரெக்கைகளை வந்து தூக்கி அடிக்கிறதும் பார்த்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அப்போ வந்து அந்த பையன் வந்து அம்மாட்ட கேட்குறான், ஏம்மா இது வந்து சிட்டுக்குருவி தானே அப்படின்னு. ஆமாம்மா, நான் சவுண்டாக பேசுனா அந்த சத்தத்தில் வந்து குருவி வந்து பறந்து போயிடும், அப்புறம் நீ பார்க்க முடியாது, மெதுவாக பேசு அப்படின்னு மெதுவாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க. அப்புறம் அந்த புள்ளியை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியம் போகுது. ஏன்னா இவ்வளவு கிட்டத்தில் வந்து சிட்டுக்குருவிகளை வந்து இந்த குழந்தைங்க வந்து பார்த்ததே இல்லை. அந்த பாப்பா வந்து சொல்லுதுங்க, ஏன் இப்போ சிட்டுக்குருவிகள்லாம் வந்து இப்போ அதிகமாக வர்றதே இல்லை அப்படிங்கும்போது பையன் சொல்கிறான், ஆமாம்மா நான் கூட வந்து படித்தேன், இந்த செல்ஃபோன் டவர்லாம் வந்து இருக்குல்ல, அதனால் இது வந்து இனப்பெருக்கம் செய்கிறதே இல்லையா, அதனால் வந்து சிட்டுக்குருவியில் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நான் கூட படித்தேன் அப்படிங்கிறான். அப்புறம் வந்து அதோட அந்த பையனே சொல்கிறான், இந்த மாதிரி இப்போ இந்த நகர்ப்புறங்கள்லாம் வந்து இதுங்களுக்கு வந்து தானியங்கள் வந்து கிடைக்கிறது இல்லை, அதனால் இதுக்கு வந்து காட்டு பக்கமே போய் அங்கிட்ட அப்படி செட்டில் ஆகிடுது, அதுங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியாக தானியங்கள் கிடைக்கிறது இல்லை, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாங்க. அதோட சிலர் வந்து இந்த சிட்டுக்குருவி லேகியம் இருக்குல்ல, அந்த லேகியம் வந்து தயாரிக்கிறேன்னு சொல்லி சிட்டுக்குருவி பூரா எல்லாம் கொண்டுட்டாங்க. அதுலேயும் வந்து சிட்டுக்குருவிலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், அவங்க வந்து இந்த ஆனுவல் லீவ் இருக்குல்ல, லீவில் வந்து அவங்க ஊர் கிராமத்துக்கு வந்து போவாங்கண்ணா. கிராமத்துக்கு போனப்பெல்லாம் அங்கே வந்து அந்த கவட்டை இருக்கும்ல, அந்த கவட்டையில் வந்து கல் வச்சு குருவி வந்து அடிப்பாங்களாம். குருவியை அடித்து அந்த குருவியெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து சமைச்சே சாப்பிடுவாங்களாம். அப்போ அபிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறாப்புல, என்ன இவ்வளோ சின்ன குருவியை சமைச்சு சாப்பிடுவாங்களா அப்படின்னு. ஆமாம்மா, என் ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருக்கான், அந்த கவட்டைன்னு விட்டு இருக்கும், அந்த கவட்டையில் வந்து கல்லை வச்சு நேராக குருவி பார்த்து அடிக்கிறது, அடித்தா குருவிக்கு வந்து கீழே விழுந்துடும், அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி பல வகையிலையும் வந்து சிட்டுக்குருவிலாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கும்போது அப்புறம் அந்த குருவிகள்லாம் வந்து இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டு கிளம்பிடுச்சுங்க.
அப்புறம் வந்து அந்த பையன் வந்து அம்மாட்ட வந்து கேட்டான், ஏம்மா நாளைக்கு வருமா குருவி அப்படிங்கும்போது, வர வைப்போம்ப்பா அப்படிங்கிறாப்புல. வர வைப்போம் அப்படின்னு மறுநாள் வந்து அந்த இடத்துல வந்து தானியங்களை வந்து தூவி வச்சாங்க. காலையில் நேரம் எழுந்திரிச்சு அவங்க அம்மா வந்து தானியங்களை தூவி வைக்கவும் குருவி ஒரு 2-3 குருவி வந்து சாப்பிடுச்சு. இப்போ இவங்களே எந்திரிச்சு வந்து பார்த்தாங்க. அப்புறம் வந்து ஏம்மா டெய்லி வருமா அப்படின்றப்ப, இல்லைப்பா டெய்லி நம்ம வர வச்சிருவோம் அப்படின்னு அந்த அம்மா வந்து சாயந்தரம் வந்து கடைக்கு போய் ஒரு குருவி வந்து கூடு கட்டுற மாதிரி ஒரு கூடை கொண்டு வந்து கடையில் வீட்டில் வந்து நல்லா உயரமான இடத்துல கட்டி வச்சுட்டாப்புல. கட்டி வச்சு போட்டு அந்த வைக்கம் இல்லாத இருக்கும்ல, ஒரு 2-3 வந்து அவங்க பக்கத்தில் பார்த்து அதை தூவி வைக்கவும் கரெக்டாக குருவிங்க வந்து எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே போய் போட்டு கூடை கட்டி அங்கேயே தங்கிருச்சு. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஆஹா பரவாயில்ல, டெய்லி வந்து அந்த குருவி கூட்டில் இருக்கான்னு தூரமாக நின்று பார்க்குறது. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ குருவி வந்து முட்டையிட்டுருச்சு. அம்மா வந்து சொன்னாங்க, பாபு குருவி வந்து முட்டையிட்டுருக்கு, அப்போ இனிமேல் டெய்லி வரும், இங்கே தான் வச்சு அந்த கூட்டில் வச்சு அடகாக்கும், அடகாத்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்செல்லாம் கூட்டிக்கிட்டு தான் போகும். அப்படியா, சரி சரி, அப்போ நம்ம வீட்டில் நம்ம குஞ்செல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. கண்டிப்பாக பார்க்கலாம். குஞ்சு பொறிக்கும், அந்த முட்டையிட்டு அந்த முட்டை வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து பொறிச்சிடும். பொறிஞ்சு குஞ்சுங்க வெளியே வரும். குஞ்சுங்கள்லாம் சின்ன சின்ன குஞ்சுங்களாக தான் இருக்கும். அந்த குஞ்சுங்களுக்கு கூட தீனி வந்து இதாக கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி அந்த குருவிங்க வந்து முட்டையும் இட்டுச்சு. முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்செல்லாம் கூட்டிக்கிட்டு அப்புறம் தான் அவங்க வந்து கிளம்பியே போச்சு. இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு. குருவிகளை பற்றி விவரங்கள்லாம் பார்த்தோங்க. அப்புறம் அந்த குருவிகளை பற்றி ஒரு கதையும் பார்த்தோம். இப்போ வந்துங்க குருவி கூடு என்னென்ன மாதிரிலாம் வருதுன்னு அதையும் பார்க்கலாங்க.